பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்த சிறப்புக்குரிய தினத்துல, இந்த வியாழன் வெள்ளி நாட்கள்ல நிச்சயமாக நாம அல்லாஹ்விடத்துல அதிகமாக துவா கேட்கணும். அதுல ரொம்ப சிறந்ததாக இருக்கக்கூடிய குர்ஆன் துவாக்கள் இருக்கு. நம்ம வளமையா கேட்கறதை விட அது ரொம்ப பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா நபிமார்கள் எல்லாம் அதை கேட்டிருப்பாங்க. அந்த துவாக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல வரக்கூடிய ஒவ்வொரு துவாக்களையும் நாம மூன்று முறை ஓதினால் போதும், அதிகம் கூட தேவையில்லை. இதை 3 முறை ஓதும் போதே நம்மளுடைய அனைத்து தேவைகளுமே நிறைவேறக்கூடியதாக இருக்குது. அந்த குர்ஆன் துவாக்களை நம்ம இப்ப பார்க்கலாம். நான் ஒன்னொன்னா சொல்றேன், என்னோடு சேர்ந்து கையோட 3 முறை ஓதிட்டே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். முதல் துவா பாத்தீங்கன்னா மூசா நபி அவர்கள் ஓதிய ரப்பி இன்னி பிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர் அப்படின்னு சொல்லக்கூடிய துவா. இதனுடைய அர்த்தம் என்னதுன்னா, என்னுடைய ரப்பே, நீ கொடுக்கிற நல்லதுல நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, நீ எதை கொடுத்தாலும் நல்லதாக இருக்கக்கூடிய பட்சத்துல அது எனக்கு தேவை இருக்கு, அதனால எனக்கு எல்லா நல்லதையும் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மூசா நபி. இதை ஓதுனதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு எல்லா நல்லதுமே நடந்துச்சு. அதே மாதிரி நம்மளுடைய எல்லா நல்லதுக்குமே சேர்த்து நம்ம இதை ஓதிக்கணும். இத 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர். அடுத்தது ரப்பி அன்னி மஸ்ஸனில் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இது பாத்தீங்கன்னா நோயுற்று இருந்தபோது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியது. நீங்க இந்த ஒரு துவாவை ஓதுவதன் மூலமாக உங்களுடைய நோய் மட்டும் இல்ல, இது நோய்க்காக இல்ல, வெறும் சோதனைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஓதலாம். எனக்கு நிறைய சோதனை இருக்கு, எனக்கு நிறைய கடன் இருக்கு, நிறைய கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை ஓதுங்க. அந்த சோதனை, அந்த கஷ்டம், அந்த கடன், அந்த நோய் உங்களை விட்டு போகும். ரப்பி அன்னி மஸ்ஸனில் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பி அன்னி மஸ்ஸனில் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பி அன்னி மஸ்ஸனில் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அடுத்தது பாத்தீங்கன்னா ரப்பிகு ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஹ்மினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னையும் என் சந்ததிகளையும் மன்னிப்பாயாக, இன்னும் அந்த முஹ்மீனானவர்களுடைய கூட்டத்தோடு எங்களை மறுமையில் எழுப்புவாயாக அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இந்த துவாவை ஓதுங்க. உங்களுக்கும் உங்க சந்ததிகளுக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்து மறுமையில சிறந்த கூட்டத்தோடு அல்லாஹும் நம்மளை எழுப்புவான். நிச்சயமாக நாம நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நம்மளுடைய பின்னோர்களுக்கும் கேட்க வேண்டியது துவா கடமையாக இருக்கு. அதை நாம கேட்கும் போதுதான் நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்க கேட்கும் போதும் நம்ம துவாவும் என்னாகும், கபுலாகும். அப்ப நீங்க உங்களுடைய பெற்றோர்களை நினைத்து துவா செய்யுங்க, உங்களுடைய சந்ததிகளை நினைத்து துவா செய்யுங்க. அதை உங்க குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. நாளைக்கு அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த துவாவை 3 முறை ஓதிக்குங்க. ரப்பனகு ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஹ்மினீன யௌம யகூமுல் ஹிசாப். ரப்பனகு ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஹ்மினீன யௌம யகூமுல் ஹிசாப். ரப்பனகு ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஹ்மினீன யௌம யகூமுல் ஹிசாப். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ரப்பிகு ஃபிர்லி வ ஹப்லி முல்கல் லா யம்பகி லியஹதின் மின்பகுதி இன்னக்க அந்தல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்வத்துக்காக ஓதியதுவா. இது பாத்தீங்கன்னா இதை ஓதணும்னா அவங்களுக்கு அரசாட்சியே கிடைச்சிச்சாமா. எல்லாம் யாரும் அடைய முடியாத ஒரு பெரும் அரசாட்சியை கொடுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கும் யாரும் அடைய முடியாத ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல வசதி, நல்ல குடும்பம், எல்லாத்தையுமே நமக்கும் என்ன ஆசையா இருக்கு, மத்தவங்களை பார்க்கும்போது எனக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. எப்படி ஜாலியா இருக்காங்க பாரு, எப்படியெல்லாம் வசதியா இருக்காங்க பாரு, எப்படியெல்லாம் அனுபவிக்கிறாங்க பாரு, எப்படிலாம் சாப்பிடுறாங்க பாரு, எப்படிலாம் குடும்பமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ பேத்த பார்த்து ஏங்கி இருக்கும்ல. அந்த மாதிரி நமக்கு எல்லாரை விட மிகைத்த வாழ்க்கை கிடைக்க இதை ஓதுங்க. இது செல்வத்துக்கும் சரி, வாழ்க்கைக்கும் சரி. 3 முறை ஓதிட்டு அடுத்தது பார்க்கலாம். ரப்பிகு ஃபிர்லி வ ஹப்லி முல்கல் லா யம்பகி லியஹதின் மின்பகுதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி வ ஹப்லி முல்கல் லா யம்பகி லியஹதின் மின்பகுதி இன்னக அந்தல் வஹாப். ரப்பிகு ஃபிர்லி வ ஹப்லி முல்கல் லா யம்பகி லியஹதின் மின்பகுதி இன்னக அந்தல் வஹாப். அடுத்தது கடைசியா ரப்பனாலே ரொம்ப சிறந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்த வக்கீனா அதாபன்னார் அப்படிங்கிற துவா ஓதிக்கோங்க. இது இம்மேல மறுமையில இருக்கக்கூடிய அனைத்து சிறந்ததையும் கொடுத்து நரக நெருப்புல இருந்து உங்களை காப்பாத்தும். அல்லாஹ் சொன்னா இப்படி ஒரு துவாவை யார் ஓதினாலும் அவர்களுக்கு 2 உலகத்திலையும் நான் சிறந்ததை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். இதை ஓதிக்கொள்ளுங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்த வக்கீனா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்த வக்கீனா அதாபன்னார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்த வக்கீனா அதாபன்னார்.
கடைசியா எல்லாத்தையுமே ஓதிட்டு நம்ம யூனுஸ் நபி அவர்களுடைய துவா விட்டுறலாமா? விடவே கூடாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல வாக்களிச்சிட்டான், இதை ஓதுறவங்களுக்கு நான் கஷ்டத்தை போக்குவேன்ட்டு. நபி அவர்கள் சொல்லிட்டாங்க, நம்ம உம்மத்துகளே இதை பற்றி பிடித்து கொள்ளுங்கன்ட்டு. அந்த துவாதான் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். என்னுடைய ரப்பே, எனக்கு நானே அநியாயம் செஞ்சுட்டேன், என்னை நீயே காப்பாத்து, நீதான் வணக்கத்துக்குரியவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய அமல்களை ரொம்ப குறுகிய நேரத்துல நம்ம இந்த ரமலான் மாசத்துல தொகுத்து கொடுத்துட்டு வரோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் அவைலபிளா இருக்கு. இந்த ரமலான் மாசத்துல ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நம்ம எப்போதும் துவா செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.